வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு குளிச்சு கிளம்பி டப்புன்னு ரெடி ஆயாச்சுங்க. இதுதான் வந்துட்டு என்னோட 3rd அவுட்ஃபிட்டு முகூர்த்தத்தோடது. பக்கத்தில் இருக்க குறும்பு வளையத்தில் ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அங்கே தான் வந்துட்டு முகூர்த்தம். ஸோ அதுக்காக தான் எங்கள் அப்பா அம்மா ஒரு வண்டியிலையும் நானும் சுருவும் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கோம். நான் ஏன் வந்துட்டு பின்னாடி திருப்பி வீடியோ எடுத்தேன்னா, நம்மளோட ஓவர் திங்கிங்க்கு தான் அளவே இருக்காதுங்களே. அங்கே ஒரு வேனில் ஒரு 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்து அவங்க பின்னாடி வருவாங்களோன்னே தோணிட்டு இருந்தங்காட்டி ரொம்ப பயத்தில் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு கோயிலுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. முகூர்த்தத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடும் அங்கே எல்லாமே ரெடி. எங்கள் அண்ணா வந்தாச்சு, அடுத்து எங்கள் அண்ணி வந்தாச்சு. பட்டம் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தாலி கட்டுறது, நெக்ஸ்ட் எல்லா ப்ரொசீஜருமே அப்படியே போயிட்டே இருக்குது. நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, எங்கள் அண்ணா வந்துட்டு எல்லாத்தோட கல்யாணத்துலேயுமே நல்லா பொறுப்பாக எல்லா பக்கமே இருந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவான். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, அவன் கல்யாணத்துலேயுமே டைனிங் ஹாலில் இருக்கிறான், முன்னாடி ரிசப்ஷனில் இருக்கிறான், எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுக்கு. அப்புறம் எங்கள் அண்ணி வீட்டுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு போகும்போது கூட, நான் இந்த காரில் போகிறேன், நீங்களாம் பின்னாடி இந்த காரில் வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான்டாக ஆர்கனைஸ்டாகவே இருந்தான். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் எங்கள் அண்ணியுமே ரொம்ப நல்லா பேசினாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க கூட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை, அவ்வளோ சூப்பராக பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோட ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு நான் அப்போது எங்கள் அண்ணா அண்ணி கூட வந்துட்டு சாப்பிட்டு இருந்தாங்காட்டி, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு என் தங்கச்சிக்கு கொண்டுட்டு போகிறக்காக வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே மயில், அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய மரம்லாம் இருந்துச்சு, அங்கே எல்லாம் நின்றுட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ தெரியும் வந்துட்டு ஏன் நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டுட்டு போகிறக்கு லேட் ஆயிடுச்சுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப்